எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, சிறிய ஆரம்பத்தின் நாளை அசட்டை பண்ணாதே. பல நேரங்களில் நாம் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது அது மிகவும் சிறியது போல தோன்றும். சிலர் அதை பார்த்து இகழலாம், சிலர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமலும் போகலாம். இதிலிருந்து என்ன ஆகப் போகிறது என்று கூட கேட்கலாம், நம்மிடம் பேசலாம். அப்படி ஆனால் தேவனின் பார்வை வேறு. மனிதன் பெரியதை மட்டுமே பார்க்கிறான், ஆனால் தேவன் சிறிய ஆரம்பத்திலிருந்து பெரிய காரியத்தை உருவாக்குகிறார். ஒரு விதை மிகவும் சிறியதுதான், ஆனால் அந்த விதையிலிருந்து பெரிய மரம் வளருகிறது அல்லவா, பெரிய விருட்சம் உருவாகிறது அல்லவா. அதே மாதிரிதான் இன்று உன் வாழ்க்கையில் ஆரம்பித்தது சிறியது போல இருக்கலாம். கடுகளவு சிறிதாக இருந்தாலும் பரவாயில்லை. உன் சேவை சிறியது போல இருக்கலாம், உன் முயற்சி சிறியது போல தோன்றலாம். ஆனால் தேவன் அதை கண்டு மகிழ்கிறார். நீ உண்மையாய் ஆரம்பித்ததை தேவன் மெதுவாக வளரச் செய்கிறார். அதனால் நினைவில் வை, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, சிறிய ஆரம்பத்தை ஒருபோதும் இகழாதே. கர்த்தர் அதை பெரியதாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தாவே, நான் ஆரம்பிக்கும் சிறிய காரியங்களிலும் சிறிய முயற்சிகளிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். எங்களுடைய வாழ்க்கையில் சிறிய ஆரம்பத்திலிருந்து பெரிய காரியங்களை செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. உம்மை நம்பி தொடரும் விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் மன்றாடுவோமா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.